தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இஸ்ரேல் அமெரிக்க ஈரான் போர் முடிவுக்கு வந்துருச்சு நம்பணும். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நம்பணும். ஆனால் போர் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி 250 பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுனால பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கிறது. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலையில இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பழி வாங்குவோம், ரத்தத்திற்கு ரத்தம் பார்ப்போம் அப்படின்னு முஸ்தபா கமேனி, அதாவது ஈரானினுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி வெளிப்படையாக நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்ன நடக்குது தோழர்களே? சம்பந்தமே இல்லாம இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது திணித்திருக்கு. சம்பந்தமே இல்லாத நாடுகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார இறக்கம் ஏற்பட்டிருக்கிறது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விலைவாசியெல்லாம் உச்சத்துக்கு போற அளவுக்கு எரிபொருள்களினுடைய பற்றாக்குறை, எரிபொருள்கள் இன்மை ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இது 3ஆம் உலக போருக்கும் வழிவகுத்துட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல், அமெரிக்கா இது ஒரு பெரிய நாடு. இந்த பக்கம் ரஷ்யா, வடகொரியா, சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இது ஒரு 3ஆம் உலக போருக்கு எளிமையா கொண்டு போகிற ஒரு சூழலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உருவாக்கி வச்சிருக்கு. இப்ப ஒரு பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சாங்க. யார் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம், யார் நடுவுல நின்று பேச்சுவார்த்தை நடத்துறது? இங்க இருக்கிற பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தது. பாகிஸ்தான் பிரதமர் இந்த பேச்சுவார்த்தை முன்னின்று நடத்துறா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது இந்த வாரத்துல இஸ்லாமாபாத்ல, பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்ல இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு இடையில நடக்கிறதா இருந்தது. உச்சபட்ச தலைவர்கள் எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய பிரதமர், துணை பிரதமர் இந்த வேலைக்கு போய் நிற்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இஸ்ரேல் முந்தான நாள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. எங்களுக்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஈரானுக்கு வேணா போர் நிறுத்த ஒப்பந்தம் பத்தி பேசலாம், ஆனா நாங்க லெபனான் மீது தாக்குதலை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா இஸ்ரேல் அறிவிச்சிருச்சு. லெபனான் மீது தாக்குதல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ள வராது அப்படின்னு அறிவிச்சிருச்சு. இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நேற்று மக்கள் வாழக்கூடிய பகுதியில, வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பண்ணிச்சு. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பேசும் போதே, அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையில் எடுக்கும் போதே ஈரான் தெளிவாக ஒரு கோரிக்கை வைத்திருந்துச்சு. இந்த போர் நிறுத்தம் ஈரானுக்கு மட்டும் கிடையாது, லெபனானும் அது பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு தலையாடுச்சு ஈரான். நீங்க லெபனானையே அடிக்க கூடாது, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்தது. ஆனா கடைசியில லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்த பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்று சொல்லிட்டு, இனி நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று உச்சபட்ச தலைவர் அப்துல்லா ஹமேனி நேற்று அறிவிச்சிட்டார். இந்த தாக்குதல்ல 250க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ், பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுது? நாங்க பயங்கரவாதிகளை தாக்கினோம்ன்றாங்க. ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை நாங்கள் தாக்கி அழிக்கிறோம்ன்றாங்க. ஆனா கொல்லப்பட்டது யாரு? இங்க பொதுமக்கள். அதுல 250 பேர் இறந்து போயிட்டாங்க, 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அப்ப இறப்பினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இதுக்கு இடையில தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க லெபனான்ல முடிக்க வேண்டிய வேலை இன்னும் முடிக்கல, லெபனானை பின்னுக்கு தள்ள வேண்டிய வேலை இன்னும் இருக்கு, நாங்க அரசியலா கையில் எடுத்திருக்கிற நோக்கமும் இலக்கும் வேறு, அதென்ன நாங்க அடையவே இல்லை அப்படின்னு நேத்து ஒரு அறிக்கை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? லெபனான காலி பண்ணி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம். இதேதான் பாலஸ்தீனத்திலே சொன்னாங்க. ஹமாஸ் என்ற பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பேர்ல தான் இஸ்ரேல் உள்ள புகுந்து அடிச்சது. கடைசியில ஹமாஸ் பயங்கரவாதிகள் அடிக்கல, பொதுமக்களை கொன்று குவித்தார்கள். பல லட்சம் பேர் செத்தாங்க. பட்டினியிலேயே பல ஆயிரம் குழந்தைகள் இறந்தாங்க. துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அங்க இருக்க பாலஸ்தீன மக்கள். இதத்தான் செஞ்சாங்க. இப்ப லெபனான்ல அதைத்தான் செய்யுது இஸ்ரேல். அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இஸ்லாமியர்களை கொன்றொழிப்பது, இஸ்லாமிய நாடுகளை அழித்தொழிப்பது, அவர்களை பின்னடைய செய்வது அப்படின்றதா இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வேலை. ஏன் அமெரிக்கா கைகட்டி வேடிக்கை பார்க்குது? ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை விற்பதே அமெரிக்கா. இதுவரை பல $1 trillion, 10-15 போயிட்டே இருக்கு, $1 trillion ஆயுதத்தை வாங்கி இருக்கு இஸ்ரேல். அப்ப இஸ்ரேல் கிட்ட ஆயுதம் விற்கிறதுக்காக அமெரிக்கா கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. இது நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து.
உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, முஸ்தபா கமேனி ஒரு அறிக்கையை நேற்று அவங்க நாட்டு ஈரான் நாட்டினுடைய தொலைக்காட்சியில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்க கையில் எடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க தேவையே இல்லாம லெபனான்ல மக்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கீங்க, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால நாங்க இனிமேல் ஹார்முஸ் அந்த நீரிணை இருக்கு இல்லையா, அதை நாங்கள் திறந்து விட மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எங்கள் உச்சபட்ச தலைவரான ஹயதுல்லா கமேனி, இந்த பழைய ஐயா செத்தார்ல, ஹயதுல்லா கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு, படுகொலைக்கு பழிக்கு பழி வாங்குவோம். நீங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, போர் ஒப்பந்தம் போயிட்டு இருக்கு, ஆனா அதை நீ மீறிட்டு எங்களையே அடக்கி போக சொல்ற. ஆனா இனிமேல் அதை நாங்க அடக்கி வாசிக்க மாட்டோம். நாங்க தலைவர் ஹமேனியினுடைய படுகொலைக்கு உங்களை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டோம். இதை செய்த கிரிமினல் ஆக்கிரமிப்பாளர் யார் தெரியுங்களா? இஸ்ரேலு பாலஸ்தீனத்துக்கு ஒண்ட வந்தவங்க. அங்க இருந்து எங்க ஜெர்மனில இருந்து ஹிட்லரால் அடித்து விரட்டப்பட்ட போது தங்க உசுரை எப்படியாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து ஓடி வந்து இவங்க கிட்ட உதவி கேட்டு உள்ள வந்தவங்க தான். அவ்வளவு பெரிய பாலஸ்தீனம் என்கிற பெரிய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை இஸ்ரேலா மாத்திட்டாங்க. இப்ப பாலஸ்தீனர்கள் நிற்பதற்கு நிழல் இல்லாம நிக்கிறாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. அப்ப இதத்தான் அதுல மென்ஷன் பண்றாரு. கிரிமினல் ஆக்கிரமிப்பாளர்கள் யாரு? இஸ்ரேலியர். கிரிமினல் தனமா யோசிச்சு அடுத்தவன் நிலத்தை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்கா நீயே. இந்த கிரிமினல் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும், அதிபயங்கர தாக்குதல் நடத்துவோம், 50 ஆண்டுகளுக்கு பின்னால தள்ளுவோம் இஸ்ரேல. கடுமையான விமர்சனத்தை செஞ்சுட்டு 50 வருஷத்துக்கு பின்னாடி உன்னை தள்ளுவேன், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதுலயும் முஸ்தபா கமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மக்கள், எங்கள் தலைவர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளிக்கும் நாங்கள் பழி வாங்குவோம், பதில் கேட்போம், நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது, அதில் புதிய அத்தியாயம் ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். அது என்ன புதிய அத்தியாயம்? இனிமேல் இந்த பக்கம் உங்க கப்பல் கடக்கணும்னா 17 இருந்து 18 கோடி நீங்க வரி கட்டிட்டு தான் கப்பலே கடக்கணும். இப்ப பெட்ரோலை வாங்கிட்டு அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஊருக்கு கப்பல் வருதுன்னா அது சுங்க கட்டணமா வரியா? 18 கோடி ரூபாய் கட்டிட்டு தான் அந்த பக்கம் வர முடியும். அப்ப 18 கோடி ரூபாய் எண்ணெயில வரும். அப்ப எண்ணெயை பயன்படுத்தி, அதாவது பெட்ரோல் டீசல் இதெல்லாம் பயன்படுத்தி ஏற்றி வரப்போகிற எல்லா பொருட்கள் மீதும் இந்த 18 கோடியுடைய பங்களிப்பு இருக்கும். பூரா பிரிச்சு போட்டோம்னா மொத்தமா விலைவாசி எல்லாம் ஜெட்டு வேகத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல மொத்தமா முடிஞ்சிருச்சு. அவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திக்க போது உலக நாடுகள். ஒரு போரை தடுக்கிறதுக்கு வழி இல்லாம வேடிக்கை பார்த்த அத்தனை பேரும் அதற்கான விலை கொடுக்க தயாராகி விட்டார்கள். இதுக்கு இடையில ஈரான் இன்னொரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. லெபனான் மீதான தாக்குதலை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் உங்களுடைய நாட்டின், அதாவது இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரம் இருக்கு இல்லையா, டெல் அவீஸ், இந்த டெல் அவீஸ் மேல நாங்க குண்டு போடுவோம், தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் பின்னடைவு சந்திச்சு ஓடுற அளவுக்கான தாக்குதலா அது இருக்கும், உங்களால மீள முடியாத தாக்குதலா இருக்கும்னு கடுமையா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப லெபனான் உட்பட எல்லா நாடுகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்ப ஈரான் கையில் எடுத்து வச்சிருக்கு. இதுக்கடையில ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுருச்சு இல்லையா, மூடப்பட்டோடனே அமெரிக்கா கொதிகலன் ஆயிடுச்சு. இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட போய் கேக்குறாங்க, என்னங்க ஹார்முஸ மூடிட்டாங்களே அப்படின்னு கேட்ட உடனே ட்ரம்ப் சொல்றாரு, அது எப்படிங்க மூட முடியும், ஹார்முஸ் நீரிணையை மூடுவதை ஏற்க முடியாது, நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீ யார் ஏத்துக்கிறது அப்படின்றதா ஈரானுடைய பதில். ஹார்முஸ் நீரிணையை நாங்க நீரிணையை நீங்க மூடுவதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு, ஈரானுக்கு ஆயுதம் வழங்கினால், இப்ப ஈரானுக்கு யாரெல்லாம் ஆயுதம் வழங்குறா? ஒரு பக்கம் ரஷ்யா, சைனா, வடகொரியா அவங்களுக்காக சப்போர்ட்டா நிக்குது. இப்ப இந்த நாடுகள் ஈரானுக்கு ஆயுதம் வழங்கினால் 50% வரியை நாங்கள் விதிப்போம் என்று நேற்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. எந்த நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டிவா போருக்கான ஆயுதங்களை கொடுக்கிறதோ அந்த நாட்டின் மீது 50% வரியை கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய இன்னொரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. ட்ரம்ப பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவர் யோசிக்கவே மாட்டாரு, பின்விளைவுகளை பற்றி சிந்திக்க மாட்டாரு, சொந்த மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதெல்லாம் யோசிக்காம அடுத்தடுத்த கட்டமா கீழே இறங்கிட்டே போறாருன்றதையும் சேர்த்துதல் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு இடையில இஸ்ரேல் வேண்டுமென்றே அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் முகமது பாஷா அப்படின்னு பேரு, அவர்தான்
இங்க இஸ்ரேலுடைய தாக்குதலை மக்கள் மன்றத்தில் வெளியே கொண்டு வந்தது. அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர், அவரே ஒரு ஊடகவியலாளர், அவர் எங்க போயிருந்தாரு? பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்தவர் அவர். அதனாலேயே பாலஸ்தீனத்திற்கு அவர் செய்த தொண்டுனாலேயே இஸ்ரேல் இவரை தீவிரவாதின்னு சொல்லுது, பயங்கரவாதின்னு சொல்லுது. இந்த முகமது பாஷா ஒரு பயங்கரவாதி, இவர் ஒரு ஹமாஸ் பயங்கரவாதி அப்படின்லாம் இஸ்ரேல் அறிவிச்சிச்சு. காரணம், இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கையை, மக்கள் மீது அவர்கள் செய்த தாக்குதல்களை மொத்தமா அல் ஜசீரா ஊடகத்தின் மூலமா வெளிக்கொண்டு இவர் தான் முகமது பாஷா. அவர் போன கார் மேல வெடிகுண்டை வெடிக்க வச்சிருக்காங்க, ட்ரோன் வெடிகுண்டை போட்டு கொண்டிருக்காங்க. அவரும் அவருடைய நண்பரும் நேத்து இறந்து போயிட்டாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை பத்திரிகை உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. கடுமையான கண்டனத்தை இப்போது இஸ்ரேல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் தெரியுதுங்க, போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கண் துடைப்பு. அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தம் இங்க அவசியப்படல. கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கான கப்பல் போக்குவரத்தை வச்சு நாங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு திரும்ப அடிப்போம் அப்படின்றதா அவங்களுடைய பிளான். ஆனா அதை உடைச்சு மறுநாளே எல்லாத்துக்கும் புல் ஸ்டாப் வச்சு ஷட்டரை மூடிட்டு உட்கார்ந்துருச்சு ஈரான். இப்போ உலக நாடுகள் முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறையாலும் இந்த பயங்கர போரின் தாக்குதலை அனுபவிக்க போறாங்க அப்படின்ற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்போதும் மனிதகுல விரோதிகளாக நிற்கிறாங்க. போர் ஆபத்தானது. அது எந்த நாட்டு மக்களையும், உழைக்கிறவர்களையும், பெண்களையும், குழந்தைகளையும் காலி செய்யும் அப்படின்றதுக்கு பல போர் உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இந்த போரையும் அப்படித்தான் பார்க்கிறோம். போர் நிறுத்தம் என்பதை ஐநா கையில் எடுக்கணும். ஐநா தன் அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த பணக்காரங்க நாடுகளை தட்டி கேட்கவே முடியலன்னா ஐநா எதுக்கு? பணக்கார நாடுகளுடைய ஆட்டத்தை ஒடுக்கவே முடியலன்னா ஐநா எதுக்கு? இத்தனை நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. ஆனா அது வேடிக்கை தான் பார்க்க முடியும்னா எதுக்கு அந்த அமைப்பு? ட்ரம்ப் இஸ்ரேலை ஒடுக்குகிற ஒரு வேலையை உலக நாடுகள் சேர்ந்து செய்யணும். அதுதான் உலக நாடு தப்பிக்கிறதுக்கான வழி.